வந்து நிக்கிறீங்க. இந்த சப்போர்ட் அப்பா அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம்ல. ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, அவர் சினிமா துறையிலே நிறைய நல்லது செய்திருக்காங்க. 1990 எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இல்லாம நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணி இருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் அப்போவே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அது இன்னைக்கும் நடத்திட்டு இருக்கிறாங்க. சோ இதே போல சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், அவர் நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் போயாச்சுன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டுக்கு தனியா, அவங்களுக்கு அசிஸ்டன்ட்ஸ்க்கு தனியா சாப்பாடு வச்சுப்பாங்க. ஆனா விஜயகாந்த் சார் நடிக்கிற படங்கள்ல மட்டும் அந்த லொகேஷன்ல எல்லோருக்குமே ஒரே போல சாப்பாடு, ஒரே இடத்துல சாப்பாடு அப்படின்னு எல்லோரையுமே சமமாக பார்த்த ஒரு நல்ல மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நமக்கு எல்லோரும் தமிழகம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவரு ஒரு நல்ல முதலமைச்சரா தமிழகத்துல இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கு பதிலா தமிழகம் என்ன செஞ்சோம்? அவரை கேலி பண்ணும், கிண்டல் பண்ணும், அவரை போட்டு அவ்வளோ மீம்ஸ் போட்டோம், அவரை அப்படியெல்லாம் கலாய்ச்சோம், என்னென்னவோ பண்ணிட்டோம். ஆனா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பேரும் இன்னைக்கு மனதால அழுகுறாங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா போற வழி எல்லாமே பேனர்ஸ், போஸ்டர்ஸ். இந்த சப்போர்ட் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கலையே. சோ அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்ம மக்கள் மாறணும். ஒரு நல்ல தலைவர் கிடைச்சாருன்னா அவரை வாழ வைக்கணும், அவரை கொண்டாடணும். அதை விட்டுட்டு அவர் இல்லாம போன பிறகு நமக்கு அழுது கதறி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைங்க.